நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கு பாரு whole database. to delete the whole database நம்ம என்ன யூஸ் பண்றோம்? drop database student data வந்து யூஸ் பண்றோம். to delete the whole database ஒரு database ஃபுல்லா delete பண்ண drop database student data யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இங்க பாரு to truncate student details from the table. ஓகேவா? student details table from student database. truncate table student detailsல இருக்கக்கூடிய டேபிள ட்ரங்கேட் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் மட்டும் உனக்கு என்ன ஆகும்? delete ஆகி உனக்கு கிடைக்கும். ஓகேவா? புரியுதா? இதுதான் வந்து ட்ரங்கேட்டுக்கும் டிராப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னது? commit அப்படின்னா என்னது? is used to add comments to the data dictionary. ஒரு டேட்டா டிக்ஷனரிக்கு நம்ம கமாண்ட்ஸ வந்து ஆட் பண்றத தான் வந்து commit அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. சிங்கிள் லைன் கமிட்ஸ், மல்டி லைன் கமெண்ட்ஸ், அடுத்தது இன்லைன் கமெண்ட்ஸ். ஓகேவா? சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் அப்படின்னா என்னது? கீழே கொடுத்துருக்காங்க பாரு எக்ஸாம்பிள். அதாவது ஒரு சிங்கிள் கமாண்ட் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் இன் எ சிங்கிள் லைன். கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு சிங்கிள் லைன்ல வந்து ஒரு கமெண்ட் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆயிடுச்சு, அதாவது ஒரே ஒரு லைன் தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சிங்கிள் லைன். வித்யா யாருப்பா பேசுற? மேம் பவித்ராவை மியூட் பண்ண சொல்லுங்க மேம். பண்ணிட்டேன்ப்பா, நானே பண்ணிட்டேன். ஓகே, கவனி. அதாவது ஒரு கமெண்ட்டை வந்து நீ சிங்கிள் லைன்ல எழுதுற அப்படின்னா அதுக்கு பேரு சிங்கிள் லைன் கமெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ் அப்படின்னா கமெண்ட் ஸ்டார்டிங் வித் ஒன் லைன் அண்ட் எண்டிங் இன் டிஃப்ரெண்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைன்ல ஆரம்பிச்சு செகண்ட் லைன்ல நீ எண்ட் பண்ற அப்படின்னா அதுக்கு பேரு மல்டி லைன் கமெண்ட்ஸ். ஸோ அந்த லைனை நீ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இங்க பாரு, ஒரு சிங்கிள் கோட்ஸ் front slash star slash. ஓகேவா? சிங்கிள் கோட் ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்லாஷ், இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? இப்படிதான் நம்ம டபுள் லைன் அதாவது மல்டி லைன் கமாண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் எண்ட் பண்றது பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் போட்டு எண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸ்டார் ஃப்ரண்ட் ஸ்லாஷ். ஓகேவா? அந்த டபுள் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள நீ வந்து இதை கொடுத்துருக்கணும். ஓகேவா? இந்த இது கொடுத்தேன்னா அந்த லைன் எண்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். மல்டி லைன் கமெண்ட்ஸ் அப்படின்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார், இங்க கொடுத்துருக்காங்களா மல்டி லைன் கமெண்ட். இது எங்க ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்டார்ட் ஆகி செகண்ட் லைன்ல உனக்கு எண்ட் ஆயிருக்கா? ஆமாவா இல்லையா? சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்டார்ட் ஆகி செகண்ட் லைன்ல எண்ட் ஆகுது அப்படின்னா இதுக்கு நீ கொடுக்க வேண்டியது இந்த இது கோட்ஸ். ஓகேவா? ஸ்லாஷ் ஸ்டார் எண்ட் ஆகும் போது ஸ்டார் ஸ்லாஷ் கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்லைன் கமெண்ட்ஸ். இன்லைன் கமெண்ட்ஸ் அப்படின்னா இன்லைன் கமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மல்டி லைன் கமெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ வந்து நிறைய ஒரு பேராகிராஃப் ஃபுல்லா கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீ என்ன பண்ணலாம்? இன்லைன் கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இல்ல ஒரு சிங்கிள் வேர்ட் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னாலும் இன்லைன் கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவாப்பா? புரியுதா? இதுதான் வந்து கமிட் அப்படின்னா அந்த கமிட்ல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன 3 டைப்ஸ் சொன்ன? சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட், இன்லைன் கமெண்ட்ஸ். ஓகேவா? சோ 3 டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து இருக்கு. இது வந்து நம்மளுக்கு கமிட்ல வந்து வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தேன்னா டேட்டா query லாங்குவேஜ். டேட்டா query ரீநேம் இருக்கா? ரீநேம் அப்படின்றது என்னன்னா உன்னுடைய எக்ஸிஸ்டிங் டேட்டா உடைய நேமை வந்து நீ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இருக்கிற இத விட்டுட்டு வேற நேம் நீ கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து சேஞ்ச் ஆயிடும். அதுக்குரிய சின்டெக்ஸ் என்னது? ஆல்டர் டேபிள் நேம், அடுத்தது ரீநேம் அப்படின்றது கமாண்ட்.
ஓகேவா? ஆல்டர் டேபிள் அப்படின்றது ஒரு கமாண்ட், ரீநேம் அப்படின்றது ஒரு கமாண்ட். சரியா? சோ ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ரீநேம் டு நியூ டேபிள் நேம். அதாவது நீ புதுசா இப்ப வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள்ல இருந்து கிளாஸ் அப்படின்ற நேமுக்கு நீ சேஞ்ச் பண்ண போற அப்படின்னா ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ரீநேம் டு கிளாஸ். ஓகேவா? புரியுதாப்பா? சோ இப்படி நீ கொடுத்தேன்னா உன்னோட டேட்டா பேஸ் வந்து என்ன ஆகும்? ரீநேம் ஆயிடும். இல்ல டேபிள் நீ கொடுக்கலனாலும் டேபிள் ரீநேம் ஆயிடும். இதுல நீ டேட்டா பேஸ ரீநேம்னு பண்ணணும் அப்படின்னா ஆல்டர் டேட்டா பேஸ்னு இந்த இடத்துல கொடுக்கணும். டேபிள்னு இருக்குல்ல, சரியா? டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிளுக்கு பதிலா டேட்டா பேஸ் வந்து நீ வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா. சரிப்பா, நம்மளுக்கு வந்து டைம் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஓகேவா? இப்ப அந்த இதை மட்டும் ஃபுல்லா முடிச்சுட்டு ஓகேவா? இது வரையும் புரியுதா? ரீநேம் வரையும் புரியுதாப்பா உங்களுக்கு? நெக்ஸ்ட் இந்த இது மட்டும் சொல்லிடுறேன். டேட்டா query லாங்குவேஜ். டேட்டா query லாங்குவேஜ் அப்படின்றது வந்து இதுல உங்களுக்கு புக்ல எப்படி இருக்கும்னா உங்களோட புக்ல வந்து டேட்டா ரிட்ரைவல் கமாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? டேட்டா ரிட்ரைவல் கமாண்ட்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க. செலக்ட் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம? is used to retrieve data from database. ஓகேவா? செலக்ட் கமாண்ட் அப்படின்னா is used to retrieve data from database. ஒரு டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவை உனக்கு ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறதுக்காக நீ என்ன யூஸ் பண்ற? செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ற. இப்ப செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு டேபிள் வியூ ஆகுமா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்தா என்ன ஆகும்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தா இந்த டேபிள வந்து என்ன பண்ணும்? உனக்கு வியூ பண்ணி காமிக்கும். ஓகேவா? சோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்றோம். ஒரு டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ உனக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கிறதுக்காக நம்ம செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்றோம். இது வந்து இதை நீ என்னன்னு சொல்லணும்னா டேட்டா ரிட்ரைவல் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். சோ இத வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல வந்து இத ஃபுல்லா பாத்துறலாம். ஓகேவா? எனக்கு அப்படியே அட்டெண்டன்ஸ் மட்டும் சொல்லிடு.